சீனாவின் மிகப்பெரிய வீட்டு உபயோக பிராண்டுகளுக்கான ஒரு நிறுவனம் மான்வா ஹோல்டிங்ஸ். இந்த நிறுவனம் 1992 உருவாக்கப்பட்டு குவாங்டாங் மாகாணத்தில் அமைந்திருக்கிறது. இந்த நிறுவனத்தில் 27,000க்கும் அதிகமான நபர்கள் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மின் வர்த்தக பிரிவைச் சேர்ந்த லியூ என்ற ஒரு மூத்த நிர்வாகி ஊழியர்களுக்கு புதிய விதிகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதில் அடிக்கடி ஊழியர்கள் நியமிக்கப்பட்ட இடத்தில் இல்லை என்றும், அதிக நேரம் ரெஸ்ட் ரூமில் கண்ணாடிகள் முன்பாக நின்று நேரத்தை செலவிடுவதாகவும், மேலும் வேறு சிலர் வினோதமான சாக்கு போக்குகளை கூறுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். பணி நேரத்தின் போது கண்ணாடி பார்ப்பது, பனி மேஜை மீது தின்பண்டங்களை வைத்து சாப்பிடுவது போன்றவற்றிற்கும் புதிய விதிகளின் கீழ் அபராதம் வசூலிக்கப்படுவதாகவும், அது மட்டுமல்லாமல் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது தவிர வேலை நேரத்தில் ஆன்லைன் கேம் விளையாடி மாட்டிக்கொள்ளும் ஊழியர்கள் உடனடியாக வேலையில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் மேசை மீது தின்பண்டங்கள் வைத்து சாப்பிட்டால் மேனேஜர்கள் 2,000 ரூபாய் அபராதமும், மேற்பார்வையாளர்கள் 1000ம், துணை மேலாளர்கள் 500 செலுத்த வேண்டும் என்றும் அறிமுகப்படுத்தியுள்ளது. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் 3 முறைக்கு மேல் இருப்பவர்களுக்கு மாத சம்பளத்தில் இருந்து 2,000 குறைக்கப்படும். மேலும் கம்ப்யூட்டர்களை ஆஃப் செய்யாமல் தவறுபவர்கள் 100 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகளை கடைபிடிக்க நினைக்காத நபர்கள் தாராளமாக பணியில் இருந்து விலகலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கடுமையான மற்றும் வழக்கத்திற்கு மாறாக விதிகளை ஏன் இந்த நிறுவனம் விதிக்க வேண்டும் என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.